எதுக்கு இந்த ராத்திரி நேரத்துல இந்த சுடுகாட்டு பக்கம் கூட்டிட்டு வந்தா? வயத்த கலக்குது மாப்ள. ராத்திரி நேரத்துல கிட்ட வரதுக்கு பயமா இருந்துச்சு. அதுக்காக துணைக்கு உள்ள எல்லாம் கூட்டிட்டு வந்தேன். வயத்த கலக்கணும் கூட்டல கப்புச்சுக்கு போக வேண்டியதானே. எதுக்குடா இந்த நேரத்துல சுடுகாட்டு பக்கம் கூட்டிட்டு வந்தாங்களா? வீட்டுல மோட்டர் போட மறந்துருச்சுவா, தண்ணி இல்ல. அதுக்காக உங்களை வந்து கூட்டிட்டு வந்தேன். எனக்கு பயமா இருந்துச்சு. என்ன விட மோசமா உள்ள நீங்களும் பயப்படுறியா? எனக்கெல்லாம் பயம் கிடையாது. அப்படி பயப்படுறவனாக்க அவனை போக சொல்றா, நம்ம இருந்துட்டு போவான். ஓ, நீங்க அவ்வளவு பெரிய தைரியசாலியா? கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசுறியா? அவன் எங்க உங்க பயம் இல்லாத கதையை சொல்லுங்க கேட்போம். பயமா? எனக்கா பயந்தா என்னன்னு தெரியாம வாழ்றவன்டா நானு. சொல்றேன் கேட்டுக்க. ரொம்ப தனவட்ட சொல்றீங்களா? எங்க உங்க பயம் இல்லாத கதையை சொல்லுங்க கேட்போம். யானை இருக்கு தெரியுமா? யானை வாழை பிடிச்சி தூக்கி என்ன சாணி போடுறதா இல்லைன்னு பாத்தியா? யானை வாழை பிடிச்சி தூக்கி இந்த கையில 50 இந்த கையில 50 கரல கட்ட சுத்தினவன்டா அந்த சேட்டு. நீ ஒரு யானையை பிடிச்சி தூக்குறதுக்கே பெரிய பெருமையா பேசுறியா? நான் 2 கையில 2 யானையை பிடிச்சி சுத்தி சிப்பிங் விளாண்டவன்டா இந்த அப்பாஸ். யானையை பிடிச்சி சுத்தினதை பத்தி பெருமையா சொல்றியாடா? சிங்கம் தெரியுமாடா சிங்கம்? நான் தனியா அந்த காட்டு பக்கம் வந்து இருக்கும்போது 5 சிங்கம் வழி மறைச்சு டேய் சேட்டே உன்னை நான் திங்க போறேன்னு சொல்லி வாயை பிறந்துச்சு. நான் சொன்னேன் என்ன இது கெட்ட பழக்கம், பல்லு விளக்காம போய் பல்லு விளக்கிட்டு வந்து தின்னு அப்படின்னு சொன்னேன். இந்த வரண்டு சொல்லிட்டு போனிச்சுடா பல்லு விளக்கிறதுக்கு. அந்த நேரத்துல நான் எஸ்கேப் ஆகி வந்தவன்டா இந்த சேட்டு. ஒரு நாள் ராத்திரி நான் அந்த பக்கம் பைக்ல வந்துகிட்டு இருக்கும்போது அதே 5 சிங்கம் என்ன துரத்துனுச்சுடா. என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நான் என்ன பண்ணேன், டக்குனு இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட்ல போட்டு ரைட்ல வளைஞ்சேன்டா. அந்த சிங்கம் எல்லாம் அதை ஏமாந்து போய் லெஃப்ட் பக்கம் போனிச்சுடா. அந்த சிங்கத்தோட ஏமாத்திட்டு தப்பிச்சு வந்தவன்டா இந்த அப்பாஸ். ஒரு நாள் கடல்ல நான் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கும்போது திமிங்கலம் என்ன முழுங்கிருச்சு. நான் வயித்துக்குள்ள போயிட்டேன். என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. அந்த நேரத்துல ஒரு யோசனை வந்துச்சு. டக்குன்னு ஒரு கவுண்டர் பண்ணி ஜோக்க சொன்னேன். அதை கேட்டுட்டு அது வாய் திறந்துச்சு பாரு. அந்த நேரத்துல எகிரி குதிச்சு வெளியில வந்து விழுந்து வலுப்பு காட்டிட்டு எஸ்கேப் ஆகி வந்தவன்டா இந்த சேட்டு. நான் மட்டும் என்ன சும்மாவா? நான் ஒரு நாள் கடல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது 5 சுறா மீன் என்ன துரத்துனுச்சுடா. நான் என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அந்த நேரத்துல ஒரு யோசனை வந்துச்சு பாரு. எல்லாத்தையும் முடக்கு எல்லா கடல் தண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டேன்டா. கடல் தண்ணி இல்லாம அதெல்லாம் வாழ்றதுக்கு வழி இல்லாம துடிச்சு செத்ததை பார்த்துட்டு வந்தவன்டா இந்த அப்பாஸ். இப்ப நான் சொல்றேன் பாருடா. அடா கக்குசுக்கு அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வேற என்ன இவன் பெரிய இவனோட பந்தா பண்ணி சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியுமா? இந்த தைலிடாது ராத்திரி நேரத்துல இந்த சுடுகாட்டுல வந்து எங்களை தூங்க விடாம கத்திக்கிட்டு நிக்கிறது. எவன்டா ராத்திரி நேரத்துல இந்த சுடுகாட்டுல வந்து தூங்குறது? நான் தான்டா 30 வருஷத்துக்கு முன்னாடி மூத்தா பண்ண சூனாப்பா. எல்லாமே எல்லாம் உழுந்து ஓடுங்கடா பேய்டா.